வணக்கம் சார். வணக்கம் சார். தொழிற்சாலைகள் இல்லாத காலத்தில் தொழில்நுட்பம் தான் முதலாளி என்றால் அந்த முதலாளியை எதிர்க்கும் போராட்டம் எப்படி இருக்கணும்? தொழில்நுட்பம் முதலாளி ஆக முடியாது. அதாவது தொழிற்சாலைகள் முதலாளி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயங்கும்னா அது முதலாளித்துவமாகவே இருக்காது, போராட வேண்டிய தேவையும் இருக்காது. தொழிற்சாலை முதலாளி இல்லைன்னா தொழிலாளர்களுக்கு சொந்தமாக இருக்கும்னு அர்த்தம். தொழிலாளர்கள் தங்களை தாங்களே எதிர்த்து போராடணுமா என்ன அவசியம் இல்லையே. அவங்களுடைய கூட்டு உடைமையாக தொழிற்சாலை இருக்கும்னு அர்த்தம். கூட்டு உடைமையாக தொழிற்சாலை இருக்கும்போது அவங்க எந்த முதலாளி, இப்போ நம்ம உதாரணமாக ருஷ்யாவில் நவம்பர் புரட்சிக்கு பிறகு முதலாளித்துவம் என்பது முதலாளித்துவ தனி உடைமையை ஒழிச்சிட்டாங்க. ஆலைகளில் உடைமை தனி உடைமை கிடையாது. கிராமப்புறத்தில் நிலங்களில் கூட்டு உடைமையை கொண்டு வந்துட்டாங்க, கூட்டு பண்ணை முறை கொண்டு வந்துட்டாங்க. புரட்சிக்கு பிறகு ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. முதலாளியும் நிலக்கிழாரும் இல்லாமல் ஒரு சமூகம் இயங்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அந்த சமூகம் பயன்பட்டுச்சு. அதனால தான் 2ஆம் உலகப் போரில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நாட்டை சொல்லி இதை காக்கணும் அதை காக்கணும், இது நம்ம நாடு இப்படி பெருமைக்குரியது அப்படின்னு எல்லாரும் போராடிக்கிட்டு இருந்தபோது சோவியத் மக்கள் ஒரு முழக்கம் கொடுத்தாங்க, ஃபார் த சோஷலிஸ்ட் ஃபாதர்லேண்டுன்னு சொன்னாங்க. சோஷலிச தாய்நாட்டை காப்பதற்காக. ஏன் அவங்க அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாங்க அந்த போரில்? மொத்தம் ஒரு 5 கோடி பேர் அந்த போரில் இறந்தவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் சோவியத் மக்கள், ருஷ்யர்கள், உக்ரைனியர்கள், பெலோருஷியர்கள், பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவங்க. ஏன் அவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணாங்கன்னா, நிலப்பிரபுக்களும் முதலாளிகளும் இல்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த சமூகத்தை அழிப்பதற்குத்தான் பாசிஸ்டுகள் ஹிட்லரும் முசோலினியும் வர்றாங்க. எனவே தியாகம் பண்ணியாவது அந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னா பாதுகாத்தாங்க. அதனால் வேண்டி முதலாளர்கள் இல்லாத ஒரு சமூகத்தில் தொழில்நுட்பம் முதலாளியாக, தொழில்நுட்பம் தொழிலாளியின் கைக்கருவி ஆகிடும். நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், தொழில்நுட்பம் என்பதற்கு ஒரு வர்க்கத்தன்மை கிடையாது. நீங்களும் நானும் பேசுகிற தமிழை நம்ம சோஷலிசத்துக்கு ஆதரவாகவும் பேசலாம், வர்ணாசிரமத்துக்கு ஆதரவாகவும் பேசலாம். வர்ணாசிரமத்துக்கு ஆதரவாக பேசும்போது அது அவங்க கருவி ஆகிடுது, அதுக்கு எதிராக பேசும்போது நம்ம கருவி ஆகிடுது. அதுபோல தான் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் சுரண்டலுக்கான கருவியாகவும் இருக்கலாம், சுரண்டலை எதிர்ப்பதற்கான கருவியாகவும் இருக்கலாம். தொழில்நுட்பம் சுரண்டலை எதிர்ப்பதற்கான கருவியாக இருக்கும்போது சமூகத்தின் உடைமையாயிடுது, மொத்த சமூகம் அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு அர்த்தம். அதனால் நம்ம போராட வேண்டிய தேவையே ஏற்படாது. இன்னொரு கேள்வி, இந்தியாவில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்க்சிசம் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லை அரசியல் கட்சிகளோ இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சதில்? இந்த மார்க்சியம் நான் மீண்டும் சொல்கிறேன், மார்க்சியத்தை ஏதோ சில ஒழுக்க நெறிகளின் பட்டியல் மாதிரி வைத்துக்கொண்டு, நீ காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், பகலில் இவ்வளோ நேரம் வேலை செய்யணும், தினம் உடற்பயிற்சி பண்ணணும், நீ காக்காய்க்கு சோறு போட்டு தான் சாப்பிடணும், அப்படி மாதிரியான ஒரு நெறிமுறை அல்ல. அது ஒரு ஒழுக்க வழிகாட்டுதலுக்கான நெறிமுறை அல்ல. அதனுடைய ஒழுக்கம் என்பதே எதில் அடங்கியிருக்குன்னா, சுரண்டலுக்கு எதிராக போராடணும், அதுக்காக தியாகம் பண்ணணும், அதற்காக உன்னுடைய அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்தணும் என்பதில் தான். அப்படி பயன்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி என்ன சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த சமூகத்தை பற்றிய கவலையே இல்லாமல் ஒரு தொலைதூர சமூகத்தை பற்றி கனவு கண்டு பேசிக்கொண்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு கம்யூனிச சமூகம் பொதுமை சமூகத்தை நோக்கி, ஒரு முழுமையான மனிதகுல விடுதலை நோக்கி நிறைய படிகள் இருக்குது. இப்போ பிரித்தானிய ஆட்சி நடந்துச்சு, அயலாருடைய ஆட்சி. அந்த ஆட்சிக்கு எதிராக போராடினவங்களில் முதலாளிகள் இருந்தாங்க, மன்னர்கள் இருந்தாங்க, நிலக்கிழார்கள் இருந்தாங்க, தொழிலாளி இருந்தான், விவசாயி இருந்தான், படிப்பாளி இருந்தான், பேராசிரியர் இருந்தான். அவங்க எல்லோருமே அந்த கட்டத்தில் அதற்கு எதிராக போராடினாங்க. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், நான் போராடினா கம்யூனிஸ்டுக்காக தான் போராடுவேன் என்று சொன்னால் அது அபத்தம். அது தேசிய விடுதலைக்கான போராட்டம், கலந்து கொள்ளணும். அதே போல் இந்த சமூகத்தில் சாதியம் கோலோச்சுகிறது. எனவே சாதிக்கு எதிராக, சாதி வழிப்பட்ட பாகுபாட்டுக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, வேலைவாய்ப்புக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, கல்விக்காக நடத்துகிற எல்லா போராட்டங்களும் மனிதகுல முன்னேற்றத்துக்கான போராட்டங்கள் தான். நீங்கள் மார்க்சியத்தை சொல்லி, கம்யூனிசத்தை சொல்லி இந்த போராட்டத்தை நடத்தணுன்னே அவசியம் இல்லை. இந்த மனிதகுல முன்னேற்றத்துக்காக நடத்துகிற எல்லா போராட்டங்களும் எந்த இலக்கை நோக்கிய போராட்டங்கள்? கம்யூனிசத்தை நோக்கிய போராட்டங்கள் தான். தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா நிறைவேற்றுமைக்கு எதிராக போராடினார். அவர் மேலே நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சாங்க.
இவர் கம்யூனிஸ்ட்னு குற்றச்சாட்டு, அதுவே ஒரு குற்றச்சாட்டு. இவரை கம்யூனிஸ்ட்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழக்கு. அவர் கம்யூனிஸ்ட்னு நிரூபணமான அவர் மரணதண்டனை கொடுக்கலாம் அவருக்கு. அவர் சொன்னார், கம்யூனிசத்தினுடைய கொள்கைகள்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் தலைமை ஏற்றிருக்கிற இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கம்யூனிசத்துக்காக போராடவில்லை, அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. நான் எதற்கு எதிராக போராடுகிறேன்னா வெள்ளை நிறவெறி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுகிறேன், நிறைவேற்றுமை இல்லாத சமூகத்துக்காக போராடுகிறேன். நிறைவேற்றுமை இல்லாத சமூகத்துக்கான போராட்டமும் அந்த இலட்சியத்துக்கான போராட்டம் தான். அப்படி தான் நம்ம அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும், சுரண்டலுக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொருத்தரும், தேசிய இன ஒடுக்குமுறைக்காக இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் எல்லோருமே மார்க்சியத்துக்கு தொண்டு செய்கிறார்கள், மார்க்சிய வழியில் நடக்கிறாங்கன்னு அர்த்தம்.